வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலங்கையை பொறுத்த மட்டில் அதாவது குறிப்பாக தமிழர் பகுதியை பொறுத்த மட்டில் ஒரு விஷயம், அதாவது ஆடை சார்ந்த ஒரு விடயம் இரு அணிகளாக மக்களை பிரித்து வைத்திருக்கிறது. அரசு சார்பில் அரசு என்ன குறிப்பிடுகிறது என்றால், நாங்கள் ஒரு சீருடை என்று அறிவித்து விட்டால் அந்த சீருடையை அணிய வேண்டிய களத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது எல்லாருடைய கடமை. இதில் மதம் சார்ந்த அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு இந்த சீருடையை நாங்கள் அணிய மாட்டோம், இந்த சீருடையை நாங்கள் அணிய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய களங்கள் அனைத்துமே ஏற்புடையது அல்ல என்று அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. எந்த சீருடையை மையப்படுத்திய செய்தி இது? யார் சீருடை அணிய மாட்டேன் என்று மறுப்பு சொன்னார்கள்? இப்பொழுது அரசு சார்ந்த நகர்வுகள் எதை நோக்கி நகர்கிறது? மக்கள் மத்தியில் எழும்பியிருக்கக்கூடிய கொதிப்பு என்ன? திட்டமிட்டு இது ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்று இந்த ஆடைக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பாக நிற்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் என்ன? இவைகளை மையப்படுத்தி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது கல்முனை வடக்கு வைத்தியசாலை. இந்த கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் ஒரு 9 பேர் புதிதாக நியமனம் பெற்று வராங்க. இவங்க இதற்கு முன்பு என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, இதற்கு முன்பு ஒப்பந்த ஊழியக்காரர்களாக இவர்கள் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது இவர்களுக்கான சீருடை இல்லாத ஒரு சூழல், அவர்கள் எந்த உடையை வேண்டுமென்றாலும் அணிந்து கொண்டு வரலாம் என்பதுதான் அங்குள்ள சூழலாக இருந்தது. ஒரு கட்டத்தில் இவர்கள் நிரந்தர ஊழியர்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படி நிரந்தர ஊழியர்களாக மாற்றப்படுகின்ற பொழுது கல்முனை வைத்தியசாலைக்கு 9 பேர் அதற்காக நியமனம் செய்யப்படுகிறார்கள். இந்த 9 பேரில் 6 பேர் இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அந்த ஒப்பந்தம், அதாவது தங்களுடைய பதவி நியமனத்திற்காக அவர்கள் கையெழுத்து போடுவதற்காக என்னென்ன சட்டதிட்டங்கள் இருக்கிறது என்பதை அறிவதற்காக கல்முனை அந்த வைத்தியசாலைக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த வருகை பதிவேட்டில் அவர்களை கையெழுத்திடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்பொழுது சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய சீருடையை அணிந்துவிட்டு வருவதாக இருந்தால் இந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திடுங்கள், மற்றபடி நீங்கள் இந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திடுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது என்று அங்கு இருக்கக்கூடிய நிர்வாகம் மறுப்பு தெரிவிக்கிறது. ஆனால் இவர்களை பொறுத்தமட்டில் எங்கள் மதம் சார்ந்த களத்தில் நாங்கள் இந்த ஆடையை அணிந்து கொண்டுதான் அனைத்து இடங்களுக்கும் சென்று கொண்டு இருக்கிறோம். எனவே எங்கள் மீது இந்த சீருடை என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை கொண்டு திணிக்காதீர்கள், அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் மறுப்பு சொல்கிறார்கள். ஆனால் அரசு சார்பில் அந்த நிர்வாகத்தின் சார்பில் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் மற்றவர்களைப் போல நீங்கள் சீருடை அணிந்து கொண்டு வருவதாக இருந்தால் நீங்கள் இங்கு வேலைக்கு சேரலாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த அந்த பெண்கள் மீது ஆடை கட்டுப்பாடை விதிக்கக்கூடிய களத்தை எடுக்கக்கூடிய நகர்வுகள் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கின்றன. முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய அந்த மதத்தை சார்ந்த அந்த சகோதரிகள் மீது ஆடை சார்ந்த விடயத்தில் அரசு விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த கல்முனை மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், சீருடை என்பது எல்லோருக்கும் பொதுவான சீருடைதான், ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு தனி சலுகையும் மற்றவர்களுக்கு சீருடை என்கின்ற களமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்கள் போராட்டத்தில் இறங்குகிறார்கள். அது தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஒரு சிலரும் இதுவரை இந்த ஆடை விடயத்தில் இதுபோன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை, இப்பொழுது திடீரென்று இதுபோன்ற கட்டுப்பாட்டுகள் விதிப்பதற்கான களம் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டு அந்த இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஒரு சிலரும், இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டின் சட்டதிட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், நாடு ஒரு சீருடையை அறிவிக்கிறது என்றால் அந்த சீருடையை அணிவதற்கான களத்தை அனைத்து பேரும் எடுக்க வேண்டும்,
இதில் மதத்தை மையப்படுத்தி கொண்டு நான் இந்த சீருடை அணிய மாட்டேன், அந்த சீருடை அணிய மாட்டேன் என்று சொல்வது ஏற்புடையது இல்லை என்று எதிர்ப்புகளும் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக அரியநேந்திரன் போன்றவர்களெல்லாம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அரசு இதற்கு என்ன முடிவை எடுத்திருக்கிறது என்ற கேள்வியை பார்க்கின்ற பொழுது, அரசை பொறுத்த மட்டில் அரசு மிக தெளிவாக ஒரு விடயத்தை எடுத்து வைக்கிறது. அது என்ன செய்தியை சொல்கிறது என்றால், இந்த நாட்டை பொறுத்த மட்டில் எல்லோருக்கும் ஒரே சட்டம்தான். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த சித்தாந்தத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த விதமான கருத்துக்களை உள்வாங்கியவர்களாக இருக்கலாம், அதை குறித்து கவலை இல்லை. அரசு பொறுத்த மட்டில் சீருடை அணிய வேண்டும் என்றால் சீருடை அணிந்துதான் அந்த பணிக்கு வர வேண்டும். சீருடை அணிய மாட்டேன் என்று எதிர்ப்பு தெரிவிப்பது, மதம் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வருவது என்பது ஏற்புடையதல்ல. இதுபோன்று பிற மதத்தை சார்ந்தவர்களும் அதுபோன்ற களங்களை எடுக்கக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது அது ஒரு இன மோதலை உருவாக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய அதே வேளையில் கல்முனை பகுதியிலும் இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆதரவு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவான கருத்துக்களை பதிவிடுவதும், எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாக கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பான கருத்துக்களை பதிவிடுவதும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கக்கூடிய களத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலில் இந்த விடயத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசி இருக்கக்கூடிய கருத்துகள் கூட உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்தமட்டில் அவர் குறிப்பிடுகின்றார், அதாவது முஸ்லிம் சகோதரர்களை பொறுத்தமட்டில், அதாவது முஸ்லிம் இனத்தை பொறுத்தமட்டில் அவர்களுக்கென்று சில மதம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அந்த கட்டுப்பாடுகளை உடைப்பதோ அந்த கட்டுப்பாட்டுகளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவதோ என்பது நம்மை பொறுத்த மட்டில் அது இப்பொழுது தேவையில்லாத ஒரு இன பிரச்சனையை உருவாக்கக்கூடிய களமாக மாறிவிடும் என்று வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த ஆடை விவகாரம் இலங்கை அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எழுப்பி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதை குறித்து கருத்துகள் சொல்லக்கூடியவர்கள் ஒன்றுமில்லாத பிரச்சனையை இப்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அரசியல் சார்ந்த களங்களை நோக்கி நகரக்கூடிய காரணத்தினால் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது என்ற செய்திகளை எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவர்கள் கொதித்து போய்தான் இருக்கிறார்கள். தங்கள் மதத்தின் கட்டுப்பாடுகளை உடைக்கக்கூடிய களங்களை அரசு செய்கிறது என்கின்ற கோபம் அவர்கள் மத்தியில் இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.